கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, யார் என்னுடைய விருந்தினர்கள்? தேவையற்றவர்கள் கூட தேவையானவர்கள்தான். அதுதான் இன்றைய திருப்பலினுடைய மைய கருத்தாக நான் எடுத்திருக்கின்றேன். தேவையற்றவர்கள். இந்த சமுதாயம் இவர்கள் தேவையற்றவர்கள் என்று சில பேரை சமுதாயத்தினுடைய விளிம்பு நிலைக்கு ஒதுக்கி வைத்திருக்கின்றது. அனாதைகள், ஆதரவற்றவர்கள், முதியவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவர்களால் இன்னும் இவர்களால் இந்த சமுதாயத்திற்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது என்று இவர்களையெல்லாம் இவர்கள் தேவையற்றவர்கள் என்று ஒதுக்கி வைத்திருக்கின்றது. ஆனால் இந்த தேவையற்றவர்கள்தான் சில நேரங்களில் நமக்கு தேவையானவர்கள் என்பதை இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக சொல்லுகின்றார். இவர்களை அழையுங்கள். யாரெல்லாம் இந்த சமுதாயம் தேவையற்றவர்கள் என்று ஒதுக்கியதோ அவர்களை உங்களுடைய விருந்தினர்களாக அழைத்து அவர்களை உபசரியுங்கள். அப்படி உபசரித்தால் என்ன நடக்கும்? நமக்கு நீங்கள் பேறு பெற்றவர்கள் ஆவீர்கள். நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் பொழுது உங்களுக்கு கைமாறு கிடைக்கும். எப்பொழுது இப்படிப்பட்டவர்களை தேவையற்றவர்கள் என்று இந்த சமுதாயமும் நாமும் ஒதுக்கியவர்களை அழைத்தால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, 4 நற்செய்திகளிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இயேசு திருமண விருந்து அல்லது விருந்து இவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய நற்செய்தி பணியை அறிவித்தார். பல ஓமைகள் வழியாக, குறிப்பாக விருந்தை பற்றிய ஓமைகள் வழியாக மக்களுக்கு அறிவுரை வழங்கினார். யாரெல்லாம் அந்த விருந்திற்கு அழைக்கப்பட வேண்டும், அந்த விருந்து எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல நற்செய்திகளில் பல ஓமைகள் இருக்கின்றன. ஒரு சிலவற்றை மட்டும் நான் சொல்லுகின்றேன். இயேசு செய்த முதல் புதுமை கானாவூரில் நடந்த ஒரு திருமண விருந்தில் நடைபெற்றதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக தன்னுடைய அப்போஸ்தலராக சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த மத்தேயுவை அழைத்தார். அதற்கு பிறகு அவருடைய வீட்டிற்கு விருந்திற்கு சென்றார் என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். குறிப்பாக மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 10வது வசனம். அவர் பந்தியில் அமர்ந்த பொழுது வரி தண்டுவோரும் பாவிகள் என பலர் இயேசுவோடும் சீடரோடும் விருந்து உண்டனர். பிறகு திருமண விருந்து ஓமையை பற்றி மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரத்திலே சீமோன் என்ற ஒருவருடைய வீட்டிற்கு இயேசு உணவருந்த செல்லுகின்றார். அங்குதான் ஒரு பெண் நறுமண தைலத்தை கொண்டு இயேசுவினுடைய கால்களை தேய்ப்பதை நாம் வாசிக்க கேட்கலாம். இயேசுவை காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு சக்கேயு என்றவன் மரத்திலே ஏறி இயேசுவை பார்க்கின்றான். இயேசு அவனை அழைத்து, கீழே இறங்கி வா, நான் உன்னோடு விருந்து உண்ண வேண்டும் என்று கூறுவதை பார்க்கின்றோம். ஏரோது தன்னுடைய பிறந்த நாளுக்கு விருந்து அளித்தான் என்று மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். ஊதாரி மைந்தனுடைய ஓமையில் லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் தன்னுடைய இளைய மகன் திரும்பி வந்துவிட்டான் என்ற மகிழ்ச்சியில் இயேசு அந்த ஊதாரி மைந்தனுடைய தந்தை விருந்தளிப்பதை பார்க்கின்றோம்.
செல்வரும் லாசரும் என்ற அந்த ஓமையில் செல்வன் விருந்து உண்பதை நாம் பார்க்கின்றோம். கடைசியாக இயேசு தன்னுடைய இரவு விருந்திலே தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுப்பதை பார்க்கின்றோம். இப்படி இந்த விருந்து என்ற இந்த செயல் இயேசுவினுடைய பணி வாழ்வில் அவரோடு ஒன்றாக கலந்துவிட்ட ஒன்று. இதன் வழியாக பல ஓமைகள் வழியாக இயேசு அந்த காலத்தில் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் அறிவுரை வழங்கியதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இந்த விருந்தை பற்றி அல்லது இந்த விருந்தினர்களை நாம் எப்படி உபசரிக்க வேண்டும் என்பதை பற்றி இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் சிந்தித்து பார்ப்போம். யூதர்களுடைய பண்பாடு அல்லது இயேசு வாழ்ந்த பொழுது கிரேக்க பண்பாடு, உறவினர்களுடைய கலாச்சாரத்தில் விருந்தினர்களை உபசரித்தல் என்பது ஒரு தெய்வீக கடமையாக, ஒரு தெய்வீக செயலாக கருதப்பட்டது. தேவையில் இருக்கின்ற யாவருக்கும் தாராள மனதுடன் அவர்களை கவனிப்பதும் காருண்யத்தை வழங்குவதும் உண்மையான விருந்தோம்பல் என்று இந்த யூத சமுதாயமாக இருந்தாலும் சரி, கிரேக்க உரோமை சமுதாயமும் நினைத்து கொண்டுதான் இருந்தார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் விருந்தோம்பலை பற்றி சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. விருந்தினர்களை உபசரிப்பதில் நம்முடைய தமிழ்நாடு பெயர் பெற்ற ஒன்று. நம்முடைய தமிழர்களுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய பண்பு விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்றது. விருந்தோம்பலை பற்றி நம்முடைய தமிழ்நாட்டில் சொல்லுகின்ற பொழுது இவ்வாறு சொல்லுகின்றார்கள்: பந்தியில் பரிமாறுகையில் கை அசைவதை பார்த்துதான் உணவை பரிமாற வேண்டுமாம். நன்றாக பாருங்கள், உணவு பரிமாறுகின்ற பொழுது கை அசைவை பார்த்துதான் உணவு பரிமாற வேண்டுமாம். முகம் பார்த்து பரிமாறினால், யார் என்று பார்த்து பரிமாறினால் வேண்டப்பட்டவர், பழக்கப்பட்டவர், தெரியாதவர், தேவையில் இல்லாதவர் என்ற பாகுபாடு வந்துவிடுமாம். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். ஆகவே கை அசைவை பார்த்துதான் விருந்தினர்களை நாம் உபசரிக்க வேண்டும். யார் வந்திருக்கின்றார்கள், நமக்கு தெரிந்தவர்களா தெரியாதவர்களா, வேண்டியவர்களா வேண்டப்படாதவர்களா என்று நாம் பார்க்கக்கூடாது. அவருடைய கை அசைவு என்ன கேட்கின்றது, வேண்டும் என்று கேட்கின்றார்களா அல்லது வேண்டாம் என்று சொல்லுகின்றார்களா, கை அசைவை மட்டும்தான் பார்த்து நாம் உணவு வழங்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. மேலும் நாம் விருந்தினர்களை உபசரிப்பதில் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தெரியுமா? தன்னுடைய இனத்தை கூவி அழைக்கின்ற காகம் போல் இருக்க வேண்டுமா. அடுத்து, தானியங்களிலேயே மிக சிறந்த தானியம் எள். எள் என்றாலும் எட்டாக பகிர்ந்து உண்ண வேண்டுமா. தமிழருடைய கலாச்சாரத்தை பாருங்கள். விருந்து உபசரித்தல் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். அடுத்து, இல்லறம், குடும்ப வாழ்வு, இல்லறம் நல்லறம் என்று சொல்லுவார்கள். இல்லறத்தில் இருக்கின்ற கணவனும் மனைவியும் விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும் என்பதை சங்ககால இலக்கியங்கள், கம்பரும் சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளும் நிறைய சொல்லியிருக்கின்றார்கள். சங்ககால இலக்கியங்கள் சொல்லுகின்றது, விருந்தினர்களை உபசரிக்கின்ற பொழுது சில செயல்களை, சில பண்புகளை நாம் பின்பற்ற வேண்டுமா. என்னென்ன பண்புகள்? நம்முடைய வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வந்தால் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை
எதிர்கொண்டு அழைக்க வேண்டும். இனிய சொற்களை சொல்ல வேண்டும். விருந்தினர்களை அன்புடன் நோக்க வேண்டும். விருந்தினர்களை பார்த்து வாருங்கள் என்று அழைக்க வேண்டும். எழுந்து நின்று அழைக்க வேண்டுமாம். அவர்கள் மகிழுமாறு, அவருடைய உள்ளம் குளிருமாறு மகிழ்ச்சியான சில வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவர் அருகில் அமர்ந்து அவரோடு பேசிக்கொண்டிருக்க வேண்டும். அருமையான உணவை படைக்க வேண்டும். என்ன நம்மிடம் இருக்கின்றதோ அந்த உணவை படைக்க வேண்டும். அவர் விருந்து முடிந்து செல்லுகின்ற பொழுது அவரோடு உடன் சென்று அவரை வழி அனுப்பி வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, முடிந்தால் அவருக்கு தேவையான பழங்கள், உணவு வகைகளை கொடுத்து அனுப்ப வேண்டுமா. இதுதான் விருந்தினர்களை உபசரிக்கின்ற பொழுது நாம் பின்பற்ற வேண்டியவை. இதை நாம் எங்கு பார்க்கின்றோம் என்றால், நற்செய்தியில் தொடக்க நூலில், நம்முடைய வேதாகமத்தில் தொடக்க நூலில் 18வது அதிகாரம் 1-8 வரை உள்ள இறை வார்த்தையை நீங்கள் வாசித்தால் தெரியும். அங்கு மம்ரே என்ற பள்ளத்தாக்கில் இறைவன் ஆபிரகாமுக்கு காட்சி கொடுக்கின்றார். அங்கு 3 பேர் வருகின்றார்கள். அவர்களை எல்லாம் ஆபிரகாம் எப்படி வரவேற்றார், இந்த நான் முன்பு சொன்னேன் அல்லவா, இந்த பண்புகள் எல்லாம் அங்கு நாம் பார்க்க முடியும். சரி, இப்போ ஒருவருக்கு விருந்து அளிப்பதற்கான காரணங்கள் என்ன? ஏன் நாம் ஒருவருக்கு விருந்து அளிக்க வேண்டும்? அன்று என்ன எப்படி இருந்தது என்றால், அன்று இன்று இருப்பது போன்று உணவு விடுதிகள் கிடையாது, ஹோட்டல்ஸ் கிடையாது. ஆகவே வெளியூர் செல்லுவோர் பல நாட்களுக்கு வேண்டிய உணவை அவர்களால் எடுத்து செல்ல முடியாது. ஆகவே தான் எல்லா இடங்களிலும் விருந்து என்று ஒன்று இருந்தது. விருந்து என்றால் இன்று நாம் நினைக்கின்ற தடபுடலான ஒரு விருந்து கிடையாது. சாமாக வருகின்றவர்களை முன்புன் தெரியாதவர்களுக்கு உணவு அளிப்பது, அதுதான் விருந்து. ஒவ்வொரு இடங்களுக்கும் செல்லுகின்றவர்கள் உணவு பொட்டலங்களையோ அல்லது சமைத்த உணவையோ எடுத்து செல்ல முடியாது. ஆகவே தான் ஒவ்வொரு வீடுகளிலும் சாதாரணமாக முடிந்தவரை ஒரு குடத்திலே தண்ணீர் வைத்திருப்பார்கள். வழிப்போக்கர்கள் தாகம் தணித்து கொள்வதற்காக. கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் உணவு பரிமாறுவார்கள். இதைத்தான் அந்த காலத்திலே நாம் பார்க்கின்றோம். வசதி படைத்தவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு அல்லது தங்களுடைய தெருவிலே செல்லுகின்றவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அன்னதானம் வழங்குவார்கள். வசதி படைத்த கோவில்கள் இருந்தால் அந்த கோவில்களிலே ஏழைகளுக்கு, கைவிடப்பட்டோருக்கு, இந்த சமுதாயம் நான் முன்பே சொன்னது போல யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு உணவு வழங்குவார்கள். இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இதுதான் அறமாக போற்றப்பட்டது. இனி நம்முடைய வாழ்க்கைக்கு, இன்றைய காலகட்டத்திற்கு வருவோம். இன்று இந்த விருந்தினர்களை உபசரித்தல் எப்படி இருக்கின்றது? வயதானவர்களுக்கு தெரியும். முன்பெல்லாம் வீடுகளில் வீட்டிற்கு முன்பாக திண்ணை என்ற ஒரு இடம் இருக்கும். அது எதற்காக? அங்கு செல்லுகின்ற அந்த வீதிகளிலே செல்லுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, முன்பும் தெரியாதவர்கள், முகம் தெரியாதவர்கள் அந்த திண்ணையிலே அமர்ந்து செல்லுவார்கள். பார்த்திருக்கலாம், வயதானவர்களுக்கு தெரியும். இன்னும் சில வீடுகளில் என்ன இருக்கும் தெரியுமா? அந்த திண்ணை
அந்த திண்ணையிலே சாய்ந்து கொள்வதற்கு ஒரு திட்டு போன்ற ஒன்று இருக்கும். நான் பார்த்திருக்கின்றேன். நான் சின்ன வயதில் வருகின்றவர்கள் அந்த திண்ணையிலே அமர்ந்து அல்லது அந்த திட்டிலே சாய்ந்து கொண்டு சில நேரங்களில் ஓய்வும் எடுக்கலாம். ஒவ்வொரு வீட்டிலும் குடிப்பதற்கென்று மண்பானையில் தண்ணீர் வைத்திருப்பார்கள். கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் அப்பொழுதெல்லாம் கால்நடைகளுக்கு, மாடுகளுக்கு பாலுக்கு பஞ்சமில்லை. மோர் வைத்திருப்பார்கள். யார் வேண்டுமானாலும் குடித்து செல்லலாம். அன்று கோவில் திருவிழாக்கள் என்றால் பல இடங்களில் அன்னதானம் செய்வார்கள், மோர் நீர் வழங்குவார்கள். இன்று எப்படி இருக்கின்றது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்று மனிதர்கள் விருந்து கொடுக்கின்றார்கள். எதற்காக கொடுக்கின்றார்கள் தெரியுமா? நிறைய பேர் விருந்து கொடுக்கின்றார்கள். சில பேர் கடமைக்காக கொடுக்கின்றார்கள். இன்று சில பேர் விருந்தினர்களை உபசரிக்கின்றார்கள், விருந்து கொடுக்கின்றார்கள். தங்களுடைய வருமானத்திலிருந்து செலவு செய்து விருந்து கொடுக்கின்றார்கள். எதற்காக? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்னும் சில பேர் விருந்து கொடுக்கின்றார்கள். சில இடங்களில் இன்னும் இருக்கின்றது மொய் விருந்து என்று. அது எதற்காக கொடுக்கின்றார்கள்? தாங்கள் செய்த பணத்தை திரும்ப கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்திலே கொடுக்கின்றார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய அந்தஸ்தை காண்பிப்பதற்காக விருந்து கொடுப்பார்கள். எல்லோரும் பாராட்ட வேண்டும். சிலர் தங்களுடைய செல்வ செழிப்பை காண்பிப்பதற்காக விருந்து கொடுக்கின்றார்கள். சில பேர் பலருடைய பாராட்டுக்களை பெற வேண்டும். ஆஹா, அவங்க வீட்டுக்கு போனோம்பா, அருமையான ஒரு விருந்து கொடுத்தான் பாரு என்று சுயநலத்திற்காக பிறர் பாராட்ட வேண்டும் என்று சிலர் விருந்து கொடுக்கின்றார்கள். இப்படி விருந்து கொடுத்தால் எப்படி? இன்றைய நற்செய்தியில் இயேசு சொன்னார் அல்லவா, நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் பொழுது உங்களுக்கு கைமாறு கிடைக்கும் என்று. இப்படி சுயநலத்தோடு விருந்தினர்களை உபசரித்தால், விருந்து கொடுத்தால் எப்படி நமக்கு கைமாறு கிடைக்கும்? சிந்தித்து பாருங்கள். அடுத்தபடியாக, இன்றைய காலகட்டத்தில் விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும், உண்மைதான், மாற்று கருத்து கிடையாது. நாம் யாரை அழைக்கின்றோம்? இதோ இந்த ஆலயத்திலே இருக்கின்றவர்களும் இந்த தொலைக்காட்சியிலே இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களும் சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் யாரை அழைக்கின்றோம்? நம்முடைய விருந்தினர்களாக யாரை அழைக்கின்றோம்? ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், சில சொல்கிறேன் கேளுங்க. யாரை அழைக்கின்றோம்? நம்முடைய வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. நம்முடைய பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகின்றீர்கள் அல்லது திருமண நாளை கொண்டாடுகின்றீர்கள். யாரை அழைக்கின்றீர்கள்? இயேசு சொன்னது போன்று தேவையற்றவர்களையா? நம்முடைய நண்பர்களைத்தான் முதலில் அழைக்கின்றோம். நம்முடைய உறவுகளைத்தான் முதலிலே அழைக்கின்றோம். அல்லது இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டுமென்றால் யாரை அழைக்கின்றோம்? நம்முடைய அலுவலகத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற உயர் அதிகாரிகளை. ஒரு சுயநலம் உள்ளே இருக்கின்றது. அவரை அழைத்தால் பதவி உயர்வுக்கு எனக்காக அவர் பரிந்துரைப்பார். இது இன்றும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. பிறகு யாரை அழைக்கின்றோம்? கணவன் மனைவி இவர்களுடைய சொந்தங்களை மட்டும் அழைக்கின்றோம். இல்லை என்றால் பின்னர் எதிர்காலத்தில் பிரச்சனை வரும். இவர்களைத்தான் நாம் அழைக்கின்றோம். அடுத்து பக்கத்து விட்டு அவன் கடந்த மாதம் அவனுடைய பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடினான், நம்மை அழைத்தான். ஆகவே பதிலுக்கு நாம் நம்முடைய குழந்தைக்கு பிறந்த நாள் என்றால் அவர்களை விருந்தினர்களாக அழைக்க வேண்டும் என்று அவர்களை அழைக்கின்றோம். இப்படி நாம் அழைக்கின்றவர்கள் எல்லாம் இயேசு சொன்னது போன்று இன்றைய நற்செய்தியில் வருகின்றவர்கள் அல்ல. இவர்களை அழைத்தால் இவர்கள் நமக்கு மீண்டும் கைமாறு செய்வார்கள். அதில் என்ன பயன்? எப்படி நாம் பேறு பெற்றவர்கள் ஆகும்? ஆகவே இயேசு கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, இன்று இயேசு சொன்னது போன்று தேவையற்றவர்கள்
இந்த சமுதாயத்திற்கு இவர்கள் பாரமாக இருக்கின்றார்கள் என்று யாரையெல்லாம் நாம் ஒதுக்கி வைத்தோமோ அவர்களை அழையுங்கள். அவர்கள் அழைக்கின்றோமா? நினச்சி பாருங்கள், நல்லா நினச்சி பாருங்கள். ஒரு விருந்து என்றால், ஒரு திருமண விருந்து நீங்கள் கொடுக்கின்றீர்கள். என்ன செய்கின்றோம் இன்றைய காலகட்டத்தில்? இந்த நவீன உலகத்தில் இன்விடேஷனோடு வர வேண்டும். இன்விடேஷன் வந்தால்தான் உள்ளே அனுமதிக்கப்படுவீர்கள். அப்போ அங்கே இருக்கின்ற தர்மம் எடுக்கின்றவர்கள், முதியவர்கள், அனாதைகள் எங்கு செல்வார்கள்? அவர்களைத்தான் இயேசு கூப்பிடுகின்றார், அவர்களை அழைத்து உணவு கொடுங்கள் என்று. ஆனால் நாம் இன்விடேஷன் இருந்தால் மட்டும் உள்ளே அனுமதி என்று அங்கு நிற்கின்ற காவலர்களிடம் சொல்லிவிடுகின்றோம். இன்று பவுன்சர்ஸ் என்று சொல்கின்றார்கள், அவரை வைக்கின்றார்கள். தேவையற்றவர்கள் வந்தால் அவர்களை உடனே தூக்கி எறிந்துவிடு என்று. எப்படி நாம் பேறு பெற்றவர்களாவோம்? எப்படி நமக்கு நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் பொழுது நமக்கு எப்படி கைமாறு கிடைக்கும்? ஆகவே இயேசு கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, இயேசு சொன்னது போன்று தேவையற்றவர்களை, யாரெல்லாம் நாம் தேவையற்றவர்கள் இவர்கள் நினைக்கின்றோமோ அவர்களை நாம் அழைப்போம். இறுதியாக ஒன்றே ஒன்றை கூறி முடிக்கின்றேன். இறைவன் கைமாறு கருதாமல் கொடுத்தார். இறைவன் கைமாறு கருதாமல் கொடுத்தார். அவருடைய இறைமகன் இயேசுவும் அவ்வாறே கொடுத்தார். தனக்கு தாயாகும் பேற்றை அரசிக்கு கொடுக்காமல் நாசரேத்து வாசி ஏழை ஒருத்திக்கு கொடுத்தார். தனது வளர்ப்பு தந்தையாகும் பேற்றை அரசனுக்கு கொடுக்காமல் தச்சனுக்கு கொடுத்தார். தனது புதுமைகளால் பலனை அடையும் பேற்றை பிலாத்துவுக்கா கொடுத்தார்? மாறாக தன்னுடைய புதுமைகளால் குருடருக்கு கொடுத்தார் அந்த பலனை, செவிடர்களுக்கு கொடுத்தார், முடவர்களுக்கு கொடுத்தார், ஏழைகளுக்கு கொடுத்தார், அனாதைகளுக்கு கொடுத்தார். இவ்வாறு எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் இயேசு இந்த சமுதாயத்தினுடைய விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களுக்காக கொடுத்தார்கள். இதோ இந்த ஆரோக்கிய தாயும் தன்னுடைய ஒரே மகனை நமக்காக கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்தார். அவர் நம்மிடமிருந்து இந்த தாய் எதிர்பார்ப்பது, அவர் சொல்லுவது போல் செய்யுங்கள். அவர் என்ன சொன்னார்? தேவையற்றவர்களை விட சில நேரங்களில் அவர்கள்தான் தேவையானவர்கள். ஆகவே அவர்களை நம்முடைய எண்ணத்திலே கொள்ளுவோம், அவர்களுக்காக ஜெபிப்போம், முடிந்தால் அவர்களை நம்முடைய விருந்திற்கு அழைப்போம். இறைவன் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.